ரொம்ப நேரம் மைனிங் பிறகு பார்த்தீங்கன்னா டிப்ரீஸை பார்த்தோம். எத்தனை இருக்குன்னா 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிப்ரீஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிப்ரீஸ் கிடைக்கலையா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைண்ட் பண்ணலான்னு கேவ் வந்தோம். எதார்த்தமாக ஒரு கேவ் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் கேவு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லெஸ் கேவில் நிறைய டெக்கரேஷன் பொருள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மோஸ்னு ஒன்று இருக்குங்க, அது அப்புறம் மோஸ் கார்பெட்டு, அப்புறம் இந்த செடி மாதிரி இருக்கும் பிங்க் கலர் அது, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோபெரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைண்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ வீடியோ ப்ரோக்ராம் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பேச பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோவை போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டால் நம்ம அச்சாபடி ப்ரோ. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லெகசி லேண்ட் சர்வர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவர், நான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே ப்ரோ, நாங்கள் 3 பேரும் டைம் மைண்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வா ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ, இங்கே வந்து ஏன்சி சிட்டி இருக்குது வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ வரம் ப்ரோ சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா சங்கு ரோட் ஆகலை கைஸ். நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, பார்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 3 ரீசேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தாங்க கேஸ். அப்பயும் பார்க்க முடியல கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணு தெரியல கேஸ். இங்கே பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது, காற்று இருட்டாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டார்ச் செஞ்சுட்டு கீழே வச்சேன் கேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதிரி கண்ணு தெரியுது, ஆனால் ஃபுல்லெலாம் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தேன், ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்தா சைடில் பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஏன்சி சிட்டியோட அந்த பிளாக் இருக்கும் தெரியுமா, ஒரு பிளாக் பச்சை கலரில். ஸோ அது இருந்துச்சு. இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் சொல்லியிருப்பாங்களோ சொல்லிட்டு அந்த சைடு போய் பார்த்தேன். ஸோ போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா லாவன் மாறிச்சிது. சரி இன்னும் கிட்ட போய் பார்ப்போமே அப்படி பார்த்தா கேஸ் இங்கே தான் கேஸ் இருக்குது அந்த ஏன்சி சிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டைமண்ட் கூட இருக்குது. நம்ம அதை தான் மைண்ட் பண்ண வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஒன்றுக்கு நமக்கு மாட்டிக்கிச்சு. சரி ஓகே சார் ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடித்தான். யாருன்னு பார்த்தா ஒரு ஜாம்பி, அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜாம்பி. டக்குன்னு யாகா இதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வேறு குறைச்சி விட்டான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நான் என்னை சுற்றி கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு ஹீல் ஆகிட்டேன் கேஸ். ஹீல் ஆகிட்டு திருப்பி போகலாமேன்னு போனேன் கேஸ். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாம்பி இன்னும் ரீச் பண்ணாங்கல்ல, அப்படியே தான் கேஸ் இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை கொண்டுட்டு திருப்பி போகலாமேன்னு பார்த்தா கேஸ் கொல்ல விட மாட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பி க்ரீப்பரு அப்படின்னு வந்துகிட்டே இருந்தானோ. அதுவும் ஜாம்பி மட்டும் பாருங்க கேஸ், இத்தனை பேர் வந்துட்டு இருக்கானோ. நான் மட்டும் அடிச்சு கொள்ளலாமேன்னு பார்த்தேன் போனேன் கேஸ். ஆனால் கொல்லவே முடியல கேஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கானோ, சம்மாடி அடிக்கிறேன் 2 பேர் சேர்ந்து. பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி கவர் பண்ணிட்டேன். ஸோ கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கேஸ். சாப்பிட்டு திருப்பி அடிக்கலாமேன்னு போனால் கேஸ் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஃபுல்லாக கவர் பண்ணல, கேப் போட்டு கவர் பண்ணனால மேலால் ஏறி வந்து எனக்கு கொண்டுட்டானு கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் எவ்வளோ எடுக்க போனேன், பட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வழி தெரியலையா, நான் தப்பான ரூட்டில் போய் செத்துட்டு நல்லா என் ரூட்டு ரீச் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு டூல்ஸ் 6 மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்தேன் கேஸ். ரெடி பண்ணிட்டு திருப்பி நான் போகிறேன் கேஸ். அங்கே அதே இடத்துக்கு தான் போகிறேன் ரூட் அடிக்க. ஸோ கேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டேன். இது ஒரு கிட்ட கேஸ், இங்கேருந்து கிட்ட தான், பட் அங்கே லஷ்கேவ்லன்னு எனக்கு தெரியல, வழி தெரியல. ஸோ அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ். கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அச்சாவடி ப்ரோ ஸ்னீக் பண்ணியே போங்க, ஓடாதீங்க நாங்களா சொன்னால் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டைமண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அதை சொல்லிவிட்டு அப்படி வந்துட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செஸ்ட் தெரிஞ்சுது. ஸோ எப்படி போகலாம் யோசிக்கும் போது தான் அங்கே ஒரு தண்ணி தெரிஞ்சுதா. ஸோ தண்ணி ஜம்ப் எல்லாமே 1 2 3ன்னு சொல்லிட்டு ஜம்பை போட்டேன் கேஸ். ஜம்பை போட்டு குட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வார்டனை ஸ்பான் பண்ணுற அந்த இது இல்லை, பேர் என்ன ஐயோ பேரும் வரும் கேஸ், சென்சாராக அது பேருமா வரும். ஸோ பார்த்தா இல்லையா கேஸ். சொன்னால் பார்த்து டக்குன்னு போயிட்டு யோசிக்காமல் உடச்சிட்டேன் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் இல்லைனாலும் நம்ம நம்ப முடியாது, டக்குன்னு எங்கே வேணால் ஸ்பான் பண்ணி வருவான். பட் டக்குன்னு உடச்சிட்டேன் கேஸ். உடச்சிட்டு அப்புறம் மற்ற திருப்பி அடுத்த ரூட் அடிக்க போயிட்டோம். பார்த்தீங்கன்னா திருப்பி ரூட் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்த பார்த்தேன். ஸோ இங்கே செஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் பார்த்தா செஸ்ட் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆப்பும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வார்டனை ஆக்டிவேட் பண்ணுற அந்த இது இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிருச்சு. பார்த்தீங்கன்னா இருட்டாயிட்டு பார்த்தீங்களா. ஸோ டக்கு நான் இங்கேயும் யோசிக்காமல் டக்குன்னு செஸ்ட்டை உடச்சிட்டேன் கேஸ். ஏன்னா நம்மளால் ஒன்றா எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போட்டு தள்ளிடுவோம் வார்டனு. ஸோ நான் பார்த்து டக்குன்னு வந்து செஸ்ட்டை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாரோ நின்றுருந்தாங்க, யாருக்கோ தெரியல. நான் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட்டேன், திருச்சி ஓட்டேன். ஓட்டி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பவம் நடக்கான்னு போய் எட்டி பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா சம்பவம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி வார்டன் இருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் வார்டன் இல்லையா. அப்போ தான் அச்சாபடி ப்ரோ சொன்னார், ப்ரோ இது வார்னிங் தான், வார்டன்லாம் வரமாட்டான்னு சொன்னார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக போனாங்க. திருப்பி நான் லூட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்த லூட்லாம் வந்து செஸ்ட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எப்போ வேணாலும் நான் சாவேன். ஸோ இருக்கிற லூட்டு இறக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரமா செஸ்ட்டில் வச்சுட்டு திருப்பி வந்தேன் கேஸ். திருப்பி வந்து நாங்கள் லூட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே கேஸ், நான் வேறு சம்பவம் இருந்தாலும் காட்டுறேன். அதே மாதிரி செஸ்ட்டில் ஏதாவது முக்கியமான பொருள் இருந்தாலும் காட்டுறேன். மேக்ஸிமம் செஸ்ட்டில் தான் ஒன்று காட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா செஸ்ட்டில்னா எப்படி சொல்ல உடச்சி தான் வரப்போகிறேன், ஒன்றும் காட்ட மாட்டேன். அப்படி ஒரு வேளை காட்டினா உங்கள்கிட்ட காட்டுறேன். அதேமாதிரி சம்பவம் இருந்தாலும் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துட்டு லூட் அடிக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று லூட் அடிச்சா டைம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டேன் கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அச்சாப்படி ப்ரோ வந்து வா ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ ஹெல்ப்னு கூப்பிட்டாரு கேஸ். என்ன ப்ரோன்னு கேட்டால் வார்டன் ஸ்பான் ஆகிட்டானா வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாரு கேஸ். நான் வந்து என்ன ப்ரோ விளையாடுறியா, வார்டன் என்ன ஸ்கெல்ட்னா ஜாம்பியா அவனை அடிச்சு கொள்ளுறதுக்கு, அவன் வார்டன் ப்ரோ அவனை அடிச்சு கொல்ல கூட முடியாது ப்ரோ, என்ன விளையாடுறியான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இல்லை ப்ரோ ஸ்பான் ஆகிட்டா வந்து காப்பாற்று ப்ரோ, அட்லீஸ்ட் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணு ப்ரோ, நாங்கள் தப்பிச்சு ஓடிக்கிறோன்னு சொன்னார் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் கிட்ட போய் பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே வார்டன் இல்லை கேஸ், 2 பேரும் அங்கே வந்து ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்து பக்கம் செஸ்ட் இருந்துச்சு, லூட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க போல். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் வந்து என்ன ஒரு போய் சொல்றியான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இந்த இடத்துக்கு போய்ட்டு இங்கே நல்லா இருந்துச்சு, பார்க்க ஆங்கிள் நல்லா இருந்துச்சு. இங்கே என்ன செஸ்ட் இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு வேறு வந்து தெரியல, இருட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு செஸ்ட் இருந்தது. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பாக உருவம் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வார்டன் கேஸ். பார்த்தீங்கன்னா அவங்க தேடி போயிட்டு இருக்கான் போல். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பார்த்துட்டாங்க கேஸ். ஆனால் என்ன பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பார்த்துட்டாங்க கேஸ். நான் பாட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சேன். கண்ணு வேறு சுத்தமாக தெரியல, ரொம்ப கிட்டக்க இருக்கேன்னு சொன்னால் பார்த்து கண்ணே தெரியல. நான் பாட்டு குத்து மதிப்பாக ஓடிட்டு இருக்கேன் இங்கே இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க டிவி பண்ணிட்டாங்க. டிவி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்க கேஸ். எப்படியோ நான் வந்து தப்பிக்கலாம் இல்லை, ஒரு வேளை அவங்க டிவி பண்ணலன்னா நான் செத்துருப்பேன் கேஸ். டிபிங்கிறது இது வந்து சீட்டு இல்லை கேஸ், இது பிளகின் தான். ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி தேவைப்படும் போது இது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியே தப்பிச்சு கிப்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்துட்டோம் கேஸ் உள்ளே. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்னடா வெளிச்சமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேஸ் இப்போ நைட் விஷன் பேக் போட்டிருக்கு புதுசாக. இது வந்து பார்த்தீங்கன்னா மச்சாபடி ப்ரோ தான் சென்ட் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் போட்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட் கிடச்சிது. ஸோ அதை மைண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் செஸ்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஜென்ரேஷன் இருந்துச்சு, ரீஜென்ரேஷன் ஒரு போர்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள், அப்புறம் புக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட்டு பார்த்தாங்க. ஆனால் கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா வார்டன் ஸ்பான் ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பிளாக் போட்டேன். பிளாக் போட்டனால ட்ரிகர் ஆகி வார்டன் ஸ்பான் பண்ணி விட்டேன் உங்களுக்கு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி சுற்றி கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த செஸ்ட்டு அங்கே அது இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பானரு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக அந்த செஸ்ட்டு பெருசாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி வந்துட்டேன் கேஸ். வந்து பார்த்தீங்கன்னா பக்கில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். செஸ்ட்டை தவிர மற்ற எல்லாரும் மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த தப்பால் பார்த்தீங்கன்னா நான் கண்ணா பின்னான்னு ஓடி பார்த்தீங்கன்னா லாவாவில் போய் பற்றிக்கிட்டேன் கேஸ். லாவாவில் பற்றிட்டு என்னால் ஓட கூட முடியல கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பக்கு சரியான பக் அந்த டைமில் ஓட கூட முடியல என்னால். கண்ணா பின்னா ஓட்டிருக்கேன். பத்தாதுக்கு இருட்டாகவே இருக்கா, எங்கே ஓடி தெரியாமல் ஓடிட்டு போய்ட்டு ஸ்னீக் பண்ணிட்டேன். ஸ்னீக் மட்டும் அந்த டைமில் சாப்பிட கூட தோணல கேஸ். சாப்பிடாமல் செத்துட்டேன் கேஸ், பற்றி எரிஞ்சு செத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் அந்த இடத்துக்கு போக பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்குள்ளே டிஸ்பான் ஆகிடுச்சு லூட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி எல்லா டூல்ஸும் ரெடி பண்ணிட்டாங்க கேஸ் வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன பண்ணேன், ஹோ கொண்டு வந்துட்டேன். ஹோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹோ வச்சு மைண்ட் பண்ணிடலாம். ஹோ வச்சு மைண்ட் பண்ணிட்டா நம்ம அழகாக லூட் அடிக்கலாம். ஸோ வார்டனை எப்படி அழகாக ஏன்சியன் சிட்டி எப்படி லூட் அடிக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள் கேஸ் எப்படி லூட் அடிக்கலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டை வந்து நான் வந்து திறந்து தான் பார்த்தேன், உடைக்க கூட இல்லை. ஏன்னா எந்த செஸ்ட்டும் பெருசாலாம் ஒன்றும் இல்லையா. ஸோ நான் திறந்தே பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமண்ட் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்புறம் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி எக்ஸ்ப்ளோராக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே கேஸ், நான் வேறு ஏதாவது சம்பவம் இருந்தால் காட்டுறேன். ஸோ கேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டைமண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வந்து மைண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கேஸ் கண்டிப்பாக செஸ்ட் இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது சரி சொல்லியிருப்பேன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் மாதிரி போட்டு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக செஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டேன் கேஸ். இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஜம்ப் பண்ணனால ஆக்டிவேட் ஆகிட்டு கேஸ். ஆக்டிவேட் பண்ணல சுத்தமாக அதை பார்த்தீங்கன்னா நான் நைட் விஷன் போட்டு கண்ணு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வார்டன் தலைக்கு மேலே குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன் கேஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபாக இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவன் போகிற வரைக்கும். 5 minutes later. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்டன் போயிட்டான். எப்போ சொல்கிற வார்டன் போயிட்டானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் ஒரு சவுண்டு வரும் கேஸ் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு என் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டாங்க கேஸ், அவன் போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சென்சார் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க கேஸ், உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த வழியாக ஸ்பான் பண்ணிட போகிறான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குது கேஸ் உள்ளே, நான் சொன்ன மாதிரி செஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா திறந்தேன் கேஸ், திறந்தேன். பட் பார்த்தீங்கன்னா பக்கில் ஸ்டக் ஆகிட்டேன் கேஸ். ஸ்டக் ஆகிட்டு நான் மூவ் பண்ண முடியல, செஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியல கேஸ். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வார்டன் ஸ்பான் ஆகி வந்துட்டு இருக்காங்க கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் சேஃப் ஆகிட்டு அவன் போகிறதுக்கு வெயிட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். A few inches later. அப்பா கேஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா வார்டன் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செம்ம ட்ரிகர் ஆகிட்டேன். நான் ட்ரிகர் ஆகிட்டேன் கேஸ். இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா என்னடா சும்மா வந்துட்டு இருக்கே, என்னடா பெருசாக இந்த ரூட்டில் அதாவது செஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதை உடச்சிட்டேன் கேஸ், இந்த சென்சாரை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் உள்ள பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மொக்க லூட்டு இருக்கான் கேஸ், மெனக்கிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பயும் இந்த லூட்டுக்காக அவன் ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணுறான் பாருங்கள் கேஸ், அப்பயும் வரான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுப்பாகி திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன் கேஸ். இந்த சேஃப் ஆகிட்டேன். அதாவது வேறு பெருசாக வச்சுருந்தா கூட எனக்கு நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். பட் ஒன்றுமே இல்லை. இதுக்கு போய்ட்டு நம்ம பில்டப்பாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போகிற அதாவது பார்த்தோமா டைமண்ட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மைண்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வார்டன் ஸ்பான் ஆகிட்டா இருந்தான். ஸோ இதுதான் கடைசி டைமண்டு. ஸோ மைண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் கேஸ். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல கேஸ், கம்முன்னு தான் இருந்தேன்.
டக்குன்னு போட்டு அடிச்சு கொண்டாரு கைஸ் அச்சாப்பிடி. நான் மட்டும் 7 தான் இருக்கேன். அடிச்சதுக்கப்புறம் சும்மானு சொல்கிறாரு கைஸ். பார்த்தீங்கன்னா அடப்பாவி ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோ ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் நெதரில் ஒன்று இருக்குன்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்ன்னு நினச்சிருப்பீங்க இல்லைன்னா பேஸ்டன் நினச்சிருப்பீங்க கரெக்டாக. ஆனால் இப்போ ஃபோட்டோஸ் இல்லை அது பேஸ்டன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டன் தான் போக போகிறோம். ஸோ ஓகே கேஸ் இப்போ நாங்கள் பேஸ்டன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் ஒர்க்கா கேஸ் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்டன் கேஸ் ரொம்ப பக்கம் தான் எங்கள் போர்ட்டல்லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் லூட் அடிக்க போகிறோம். ஸோ ஓகே கேஸ் நாங்கள் வந்து ஒன்றா நாங்கள் லூட் அடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி சம்பவம் வந்தாலும் காட்டுறேன். ஸோ கேஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செஸ்ட்டு ஆனால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பக்கத்துலேயே ஒரு சின்ன செஸ்ட் இருக்குது அங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோராக பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே கேஸ் நான் வேறு சம்பவம் வந்தாலும் காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ் பாருங்கள் இந்த ஆங்கிலேருந்து பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அச்சாப்பிடி ப்ரோ வந்து நிற்கிறார் ஒரே இடத்துல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராவலை எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுதா. ஸோ அதே தான் நான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் போட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாவா ஓவர்ஃப்ளோ ஆகி ஆப்போசிட் சைடில் போய் அவர் கொண்டுட்டு கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கொல்லுன்னே நோக்கம் இல்லை. அவர் லாவில் எரிஞ்சிட்டு இருக்காரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே போயிட்டார் போலுக்கு. ஸோ எரிஞ்சு செத்துற போகிறேன்னு தான் கேஸ் நான் வந்து கவர் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் செத்துட்டாரு கேஸ். அவரும் கடுப்பாயிட்டார். நான் வந்து அப்போ கொண்டாட தெரியுமா என்ன. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க நினச்சிட்டு அவர் கடுப்பாயிட்டார் கேஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான் எடுக்கல அவர் காப்பாற்று தான் நினச்சேன். பட் செத்துட்டாரு கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ வந்து நான் உங்களுக்கு கொல்லுன்னு என் நோக்கம் இல்லை. நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஒரு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது செத்து போகிற மாதிரி இருந்துச்சு. சொன்னால் காப்பாற்றினா செத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் கேஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட ப்ரோ சாரி ப்ரோ ரியலி சாரி ப்ரோ. நான் ஏதாவது உங்க ஹேட் பண்ணாலோ இல்லை வந்து உங்களை நான் வந்து கொல்லணும்னு நினச்சாலும் பட் பார்த்தீங்கன்னா நான் உங்களை கொல்ல உங்களை காப்பாற்றணும் தான் நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோ தான் கிஸ்டிக்கில் வீடியோஸ் நீங்கள் ஒரு பிரச்சனை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பை கைஸ்.